வீடியோவில் டைரியில் என்னென்ன எழுதலாம் ஜேர்னலிங் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் தான் வந்து தரப்போகிறேன். அதுக்கு இந்த ஒரு பென், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நோட் புக் இருந்தாலே வந்து போதும். இந்த மாதிரி டைரி தான் இருக்கணும்னு இல்லை, நார்மலாக ஏதோ ஒரு நோட் புக் வந்து இருந்தாலே வந்து போதும். நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக வந்து ஜேர்னலிங்கோ இல்லை டைரி ரைட்டிங்கோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, உங்கள் மைண்டில் தோன்ற தாட்ஸை, நீங்கள் டெய்லி செய்கிற விஷயங்கள், நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே வந்து அந்த பேப்பரில் கொட்டிட வேண்டியதான். நான் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் தான் வந்து பார்த்தேன். ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம இது மாதிரி வந்து மனசில் இருக்கிறத வந்து எழுதும்போது நம்மளுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்குதுன்னு. அதே என்னமோ உண்மை தான். மைண்டில் இருக்க எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் கொட்டிடும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஃபீல் ஆகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு நோட்டை எடுங்க, ஒரே ஒரு பெண்ணை வந்து எடுத்துக்கோங்க, உங்கள் மைண்டில் தோன்ற எல்லாத்தையுமே எழுதுங்க. வேறு எது மாதிரியாச்சும் ஜேர்னலிங் ஐடியாஸ் வேணும்னா, நான் எப்படி இப்போ ஜேர்னலிங் பண்ண போகிறேன் இல்லை டைரி எழுத போகிறேன், என்னென்னலாம் நான் வந்து அதில் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து தான் நான் வந்து ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு டைரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பழைய டைரி தான். ஒரு எல்ஐசியில் வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிது, அவங்க கொடுத்தது. இதில் கொஞ்சம் நிறைய பேஜஸ்லாம் வந்து கிழிச்சிருப்பேன், அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து என்னென்னா, நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி என்னை பற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோட டைரின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களோட நேம் போட்டு உங்களுக்கு இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் வந்து நிறைய வந்து ஸ்கெட்ச் பென்ஸு, அப்புறம் கலர் பென்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி டெக்கரேட்லாம் வந்து பண்ணி எழுதுவாங்க. ஆனால் எனக்கு ஏதோ அது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக வந்து ஃபீல் ஆனிச்சு. அது மாதிரியெல்லாம் வந்து பண்ணால் இதுவே எனக்கு ஒரு பெரிய வேலைன்னு நினச்சி நான் பண்ண மாட்டேன். அதுக்காக தான் வந்து நான் சிம்பிளாக இந்த ஒரு பென், அதுக்கப்புறம் இந்த பேப்பரை யூஸ் பண்ணி தான் வந்து எழுத போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவாக வந்து கலர் பண்ணியெல்லாம் வந்து எழுத பிடிக்கும்னா, நீங்கள் கலர் பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ட்ராலாம் வந்து பண்ணலாம். இதில் நான் வந்து இப்போதைக்கு வந்து இது எழுதியிருக்கேன். என்கிட்ட வந்து நான் என்னோட குட்டி இன்ட்ரோ மாதிரி வந்து எழுதுவேன். இனிமேல் தான் வந்து அது எழுதணும். சிம்பிளாக நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் டெக்கரேட் பண்ணி உங்களோட ஃபஸ்ட் பேஜ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களை பற்றின விஷயங்கள் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட் பேஜில் அப்படியே வந்து பார்த்தோன்னா, லைஃப் டைம் கோல்ஸ். உங்களுக்குன்னு வந்து இந்த லைஃப் டைமில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சில கோல்ஸ் வந்து வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் வந்து இங்கே வந்து லிஸ்ட் பண்ணலாம். இதை சும்மா வந்து நீங்கள் வந்து ஏரோ போட்டு கூட எழுதலாம், எப்படி வேணாலும் வந்து எழுதலாம், இல்லை டெக்கரேட் பண்ணி எழுதுறதுனால எழுதிக்கலாம். செகண்ட் பேஜில் நான் வந்து ஒதுக்கியிருக்கிறது லைஃப் டைம் கோல்ஸ்க்காக தான். நான் இதுதான் வந்து என்னோட லைஃப் டைம்குள்ளார வந்து அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை வந்து இதை எழுதி வச்சுக்கலாம். அப்படியே அதுக்கும் பக்கத்து பேஜில் வந்து பார்த்தோன்னா, பக்கெட் லிஸ்ட். பக்கெட் லிஸ்ட்னா என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு சின்ன சாக்லேட்டை வந்து ட்ரை பண்ணணும், அது மாதிரி ரொம்ப குட்டி குட்டி ஆசைங்க வந்து இருக்குல்ல, இதெல்லாம் நான் ஒரு வாட்டியாச்சும் வந்து ட்ரை பண்ணணும் இல்லை வாங்கிடணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து ரைட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் பக்கெட் லிஸ்ட். இதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன், அதை காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஜார் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதை ஏற்கனவே எழுதுனது ஒரு குட்டி ஜார் மாதிரி வந்து எழுதி, அதுக்குள்ளார வந்து எனக்கு தேவையான பக்கெட் லிஸ்ட் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ வந்து அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அதே ஜார் மாதிரி தான் இந்த நோட்லேயுமே வந்து எழுத போகிறேன். அதனால வந்து நீங்கள் ஒரு பக்கெட் லிஸ்ட்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் அச்சீவ் பண்ண அதில் டிக் பண்ணிட்டு வரலாம், இல்லை கிராஸ் பண்ணலாம், எது வேணுமோ வந்து பண்ணலாம். இது 2 பேஜ் முடிஞ்சிருச்சா? இதுக்கும் அடுத்த பேஜில் பார்த்தோன்னா, ஃபேவரட் குவாட்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து படிக்கிறதுல சில குவாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்க குவாட்ஸ் எல்லாம் வந்து இங்கே எழுதி வச்சுக்கலாம். அதனால ஃபேவரட் குவாட்ஸ்ன்னு எழுதிக்க போகிறேன். இந்த ஃபேவரட் குவாட்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச குவாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், லெட் சக்ஸஸ் மேக் த நாய்ஸ், அது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த குவாட்ஸ் எல்லாம் வந்து இங்கே எழுதிக்குவேன். எதர் தமிழில் இங்கிலீஷில் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஜேர்னலிங்கில் இன்னொரு என்ன விஷயம்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ரூல்ஸுமே இல்லாமல் வந்து எழுதலாம். நீங்கள் தமிழில் தான் எழுதணும்னு இல்லை, இங்கிலீஷில் தான் எழுதணும்னு இல்லை, தங்கிலீஷில் கூட வந்து எழுதலாம், இல்லை தமிழ் இங்கிலீஷை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதலாம். ஏன்னா இது உங்களோட டைரி, உங்களோட தாட்ஸை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ அது உங்களோட விருப்பம் தான். எப்படி வேணுமோ நீங்கள் இந்த டைரியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃபேவரட் குவாட்ஸ்ன்னு சொல்லி வந்து போட்டிருக்கேன் அடுத்த பேஜில். இன்னும் நீங்கள் ஃபேவரட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா, ஃபேவரட் மூவிஸு, ஃபேவரட் சாங்ஸு, அது மாதிரிக்கெல்லாம் கூட ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ ஃபேவரட் குவாட்ஸ் திடீர்னு வந்து ஒன்று தோணும், அதுக்கான ஸ்பேஸை இந்த ஃபுல் பேஜை நான் வந்து விட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபேவரட் மூவிஸ், ஃபேவரட் சாங்ஸுக்கு கூட நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து விட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய பேஜஸ் உங்களோட ஃபேவரட்ஸ்க்கு வந்து விட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஒரு ட்ராக்கர் மாதிரி அதில் நீங்கள் ரெடி பண்ணலாம். இது என்னோட பழைய ட்ராக்கர், நான் இன்னும் வந்து இந்த டைரியில் வந்து ரெடி பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ட்ராக்கர் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு 31 டேஸ்க்கு வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். 31 டேஸ்க்கு அதில் வந்து டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற டாஸ்க்கை வந்து இங்கே வந்து எழுதி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 AM எந்திரிக்கணும், புக் டெய்லி 1 பேஜ் வந்து படிக்கணும், எக்ஸசைஸ் 1 hour பண்ணணும், அது மாதிரி கொஞ்சம் நிறைய எழுதி வச்சுருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு எத்தனை டாஸ்க் இருக்கோ அத்தனை வாட்டி வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு 31 டேஸ் சேலஞ்ச்னா 31 பாக்ஸஸ் வர மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே க்ரீனும் ரெட்டு வந்து எழுதியிருக்கேன். நான் அன்றைக்கி அந்த விஷயத்தை பண்ணேன்னா வந்து அதுக்கு க்ரீன் கலர் பண்ணிடுவேன், இல்லை நான் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் வந்து பண்ணிடுவேன். இது வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்பேஸும் எடுத்துக்காது. இது ஒரே பேஜில் வந்து நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். இது மாதிரி ஸ்கெட்சில் தான் நீங்கள் வந்து கலர் பண்ணணும்னு இல்லை, வெறும் பிளாக் பென் மட்டுமே இருந்தால் போதும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா லைட்டாக இது மாதிரி கூட வந்து ஷேட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஷேட் பண்ணால் வந்து போதும். அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணலைன்னா இப்படி ஒரு கோடு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி சிம்பிளாக கூட பண்ணலாம். இது மாதிரி கலர் ஸ்கெட்ச் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு பென் மட்டும் வந்து இருந்தாலே போதும். ஸோ இது மாதிரி ஒரு ட்ராக்கர் கூட நீங்கள் ரெடி பண்ணி டெய்லி உங்களோட ட்ராக் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி ட்ராக் பண்ணும்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் என்னன்னா மந்த்தை வந்து பிளான் பண்ணுறது. இது மாதிரி ஒரு மந்த் வந்து இருக்கு இல்லையா, அந்த டேஸில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு குட்டி பாக்ஸஸ் மாதிரி வந்து போட்டு அந்த டேஸில் ஏதாச்சும் உங்களுக்கு முக்கியமான நாளாக வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த குட்டி பாக்ஸ்குள்ளார வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ மந்த்தையுமே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் டெய்லி நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸ் உங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணாலே வந்து போதும், உங்களோட டைரி வந்து ஃபில் ஆயிரும். இந்த ஐடியாஸ்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஐடியாவே இல்லை என்ன டைரியில் எழுதுறதுனா இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.